சின்ன பொண்ணு ராசாத்தியக்கவும் எங்க இன்னும் ஆளை காணும். ஐயோ, வாங்கி வச்ச பிரியாணி வேற என்னைய வா வா வாடு சுண்டி இழுக்குது வாசனை. என்ன செய்யறது, பேசாம நம்ம பங்கு எடுத்து தின்றலாமா? ஐயோ யோ, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னா என்ன பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி. ஐயோ, பசியில வயிறு ஐயோ என்னென்னவோ வாய் உளருது. ஐயோ, சிக்கன் பிரியாணி, சிக்கன் லாலிபப்பு. சொந்த காசப்பட்டு வாங்கி திங்கிறத விட ஓசில சாப்பிட்டா என்ன ஒரு டேஸ்டா இருக்கும். நிறைய பார்த்து போனா அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி வீட்டுக்கும் கிச்சனுக்கு அழைச்சுக்கிட்டு கிடக்குறேன்னு நானு. என் பழப்ப இப்படியா சிறுப்பா சிரிக்கணும்? கை கெட்டினது வாய் கேட்டாத குறையா? என்ன கொடுமை கடவுளே, இது என்ன கொடுமை? ஏன் சின்ன பண்ண சோத்துக்கு செத்தவளே, பாடி மாடு. வசந்தி, பொறுத்தது போதும், பொங்கி எழு. பிரியாணிய போய் ஒரு புடி புடிச்சாதான் இன்னைக்கு என் மனசு அடக்கும். ராசாத்தியக்காவே வரலாட்டி பரவாயில்ல, இன்னைக்கு ராசாத்தியக்கா பிறந்தனால வேற லெவல்ல செலிப்ரேட் பண்றோம். என்ன மரகதா, என்னவோ பேசணும்னு சொல்லி சீக்கிரம் வர சொன்ன, என்ன விஷயம்? நான் வேற என்னத்தை பத்தி பேச போறேன்? எல்லாம் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் பத்தி தான். எனக்கு வேற எதை பத்தி கவலை இருக்கு சொல்லு. இந்த எதுக்கு அப்படி அழுவுற? ஏன், என்னாச்சு? யாரால என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கே பிரச்சனையா? ஐயோ சும்மா அரட்டி. ஏன், எனக்குலாம் எதுவும் பிரச்சனை வராத. ஏடி, என்னடி நீ பைத்தியக்காரத்தனமா அழுதுகிட்டே? நீ யாரு? நீ ஒரு குடும்பத்தையே நிர்வாகம் பண்ற நிர்வாகி, நீ போய் அழுலாமா? நீ கண்ணு கலங்கறத எவ்வளவு பார்த்தா நாளைக்கு உனைய சீனு உன் தலைமையில ஏறி மிதிச்சிட்டு போவாளுவே. கண்ணத்தட எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா இருக்கணும்டி, தைரியமா இருக்கணும். அப்படி யாரால உனக்கு பிரச்சனை சொல்லு, அதுக்கேற்ற முடிவு நான் சொல்றேன். யாரால பிரச்சனை, என்ன பிரச்சனை? பட் நாளா நானும் என் பெரிய மருமகளும் எப்படி இருந்தோம்னு உனக்கே தெரியும். ஆனா இப்ப அவ நடந்துக்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ என்னைய கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறா. நான் சொல்றதை எதையுமே கேட்க மாட்டேங்கிறா. என்னது, உன்னைய மதிக்க மாட்டேங்கிறாளா? ஏன், அவளுக்கு என்ன அவ்வளவு கொழுப்பு? ஆத்தா அப்பன்லத சிரிக்கிதானே அவ. அவளுக்கு யாரை மதிக்கணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமா தெரியும். சரி, நீ கவலைப்படாத. இவரு இதெல்லாம் உனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. உனக்கு யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியல. நானும் தான் 2 மருமக வச்சிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி என் மருமகளால எனக்கு பிரச்சனை, அவளுங்க என்னை அப்படி பேசுறாளுங்க இப்படி பேசுறாளுங்கன்னு ஏதாவது இந்த தெருவுல யாருக்கிட்டையாவது நான் சொல்லியிருப்பேனா? வாயை திறந்து சொல்லு. சொல்லு, நீ தான் பாக்குற. அப்படியே என் பார்வையே அவளுங்களை எரிச்சிரும், நெருப்பு மாதிரி பாப்பேன். சரியா? மாமியார்னா அப்படித்தான் இருக்கணும். நம்ம நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும். நம்ம பேச்சுக்கு மாதிரி பேச்சு பேச ஆரம்பிச்சுட்டாளுங்க, அதோட அவளுங்க நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடணும்டே. அடி போடி, எந்த காலத்துல இருக்க நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடணுமா? அவளுங்க தான் நம்மள ஒட்டு துணி இல்லாத ஓட விட்டு உதச்சி துரத்துவாளுங்க. அப்ப உன்கிட்ட தான் மந்திரம் இருக்கு. இந்த அளவுக்கு நீ பயந்துகிட்டு கிடக்குறனா உன்கிட்ட விஷயம் இல்ல. அதனாலதான் அதுக்குதான் மருமவளுக்கு எப்பவும் எதுவும் செய்யவே கூடாது. அவளுக்குலாம் நம்ம கிட்ட வந்து எனக்கு அது வேணும், இது வேணும், அது கொடுங்க, இது கொடுங்கன்னு நம்ம காலில் விழுந்து கிடக்கணும் முடி. அப்பத்தான் நம்மளுக்கு கொஞ்சம் பவுசு. ராசாத்திக்கிட்ட ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஏதோ ஏங்கனா தாங்கனா ஏதாவது நம்ம பேச்சை கேட்பா. இப்போ அவள் யாரை பார்த்து கற்றுக்கிட்டாலோ, அவள் என்னத்துக்கு இப்படி பண்ணுறாளோ தெரியல. காலையிலேருந்து அவளுக்கு எனக்கு சரியான சண்டை. புது புடவை கட்டியிருந்தா, புதுசாக புடவை கட்டிக்கிட்டு எங்கிட்டி போகிறேன்னு தான் கேட்டுவிட்டேன். அதுக்கு என்னவோ, ஏன்னா புதுசாக கட்டக்கூடாதா, புதுசாக போடக்கூடாதா, நான் செய்யக்கூடாதா, வைக்கக்கூடாதா, என் மேலே எதுக்கு இம்புட்டு போறாம உங்களுக்கு, நான் நல்லா இருந்தால் வயிறு எரிஞ்சு செத்துருவியலன்னு அவ்வளவு பேச்சுடி. எப்பாடியப்பா, பார்க்க அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா, ஆனால் மனசுக்குள்ள எவ்வளோ வஞ்சம் வச்சிருக்காளா? ஆளை பார்த்து தாளை எடை போட்டுட கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அது உன் மருமவளுக்கு சரியா இருக்கு. அதுவும் உன் மூத்த மருமவளுக்கு நல்ல சரியாவே இருக்கு சாமி. சின்னவளாவது ஏதோ வெடுக்குன்னு பேசுறா, ஏதோ சரி தேலாட்டம் இருந்தாலும் நானும் கொஞ்சம் நல்லதுதான். ஒன்றும் தெரியாத மாதிரி அமுக்குனியாட்டம் இருக்கா பாரு உன் மூத்த மருமவ. அவளை தான் நம்பவே கூடாது. ஒரு பழமொழி கேட்டிருக்கேடி, கல்லனை நம்பினாலும் நம்பலாம், குள்ளனை நம்பவே கூடாது. அதுதான் உன் மூத்த மருமவளுக்கு. இனி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, உன் மூத்த மருமவளுக்கு உன் சின்ன மருமவளே பெருசு. நல்லா படிச்சிருக்கா, எதுவும் காசு பணம் புருஷன் கொடுக்கறத வாங்கி சேப்பு கட்டி வச்சிருக்கா. உன் பெரிய மருமவ மாதிரியா வாங்கி தின்னுபிட்டு ஒன்னுத்துக்கும் வழி இல்லாத வாங்கிட்ட கையெழுந்துக்கிட்டு நிக்கிறா. உன் மருமவ வாங்கிட்ட சேர்ந்துக்கிட்டு இருக்கானா, அதுக்கு காரணமே எல்லாம் வாங்கிட்ட இருக்கிறது புடுக்கிறதுக்கு தான். இங்க பாரு, இனிமே பார்த்து சூதானமா நடந்துக்க. முதல்ல மூஞ்சி அப்படி துளிச்சுக்கிறது நெளிச்சுக்கிறதுலாம் வேண்டாம். மாமியானா எப்பவும் அப்படியே காளியாத்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கணும். இங்க பாரு, எப்பவும் தகன்னு நெருப்புல நிக்கிற மாதிரி அப்படியே மூஞ்செல்லாம் ஒரு ஆக்ரோஷமா இருக்க வேணாம். அப்பதான் நம்மளை பார்த்தா அவளுங்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயத்திலே அவளுங்க ஐயோ சாமி, அம்மா சாமி நீங்களான்னு நடுங்கி உட்காருவாளுங்க. நடுங்கி உட்காருவாங்களா? நம்மள நடுங்கி உட்கார வச்சிருவாளுவ. சரி பின்ன, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சொல்றத மறந்துடாத சரியா? சரிடி, நான் பாத்துக்கிறேன், போ. ஐயோ கடவுளே, நம்ம பிரச்சனைக்கு நம்ம கிட்ட தான் வழி இல்லை. 4 பேருக்கிட்டையாவது கேட்டு எதுவும் நல்ல வழியா கண்டுபிடிக்கலாம்னு வந்தா இருக்கிறத இவளுக்கு பெருசாதான் ஆக்கி விடுவாளோ போல இருக்கு. இவ சொல்றதெல்லாம் சரியா பொய்யா? நிசமானதான் ராசாத்தி நம்மள மதிக்கலையா? என்ன காரணமா இருக்கும்? இம்புட்டு நாளா பொட்டி பாம்பா இருந்தவ இன்னைக்கு நமக்கே பயங்காட்டானா? யார் துணையோட பண்ணுவா?
அவ முதல்ல இப்படி ஆவறதுக்கு யார் காரணம்? ஒன்னும் புரியலையே. என்ன உள்ள வரும்பொழுது ஏதோ ஒரு நல்ல வாசனை அடிக்குது. ஆல்மடி வீட்டுல இப்படி ஒரு வாசனை அடிக்க வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு எதுவும் நல்ல விதமா சோறுகிற ஆக்கி விட்டாளா? அப்படியெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லையே. ஏன் நாலுமுடி வாசனைய பார்த்தா ஏதோ பிரியாணி மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை ராசத்தியக்கா வீட்டுல இருந்து வாசனை வர்றதா இருக்கும். அவைகளுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். அவைய பிறந்த நாளைக்கு தான் அவ வீட்டுல பிரியாணி செய்யறகப்புல இருக்கு. நம்ம என்ன போய் தின்னவா முடியும்? என்ன ஒரு கமக்குற வாசனை. இன்னைக்கு இந்த வாசனையை பிடிச்சி நம்ம பசியெல்லாம் ஆத்திக்க வேண்டியதான். என்னாச்சு இவளுக்கு? குனிஞ்சு என்னத்தையும் மோப்ப பிடிச்சிட்டு நிக்கிறா. என்ன ஏதேதோ பண்றா இவா? அப்பா ஏக்கா செம்மையான பிரியாணிக்கா, செம்மையான பிரியாணி. உன் கையால இப்படி ஒரு பிரியாணி சாப்பிட குடுத்து வச்சிருக்கணும் ராசாத்தியக்கா, குடுத்து வச்சிருக்கணும். என்னடி ஆச்சு? என்ன ஆச்சு? தனியா புலம்புற? என்னமோ குனிஞ்சு மோப்ப பிடிக்கிற? ஏட்டி நாய்க்கு எதுவும் கடிச்சு வச்சிருச்சாட்டி? ஏய் சொல்லுடி. நீ பண்றதெல்லாம் பார்த்தா நாய் தான் உன்னைய கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணு, கறி திங்கிறதுக்கு ஆசைப்பட்டு மறைச்சிட்டியாமா? சொல்லுமா. வெறி பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப மோசமாயிடுமா, விபரீதமாயிடுமா? ஐயப்பா, நாயும் கடிக்கல பேயும் கடிக்கல, நாய் கடிச்சிருச்சான். என்ன எதுக்கு நாய் கடிக்க போகுது? அப்பா அதானே பார்த்தேன். ஆமா, நாய் கடிக்கலனா பொறவி எதுக்கு குனிஞ்சு மோப்ப முடிச்ச? என்னவோ வெறி பிடிச்ச நாய் சுத்தி வாழாட்ட மாதிரி என்னென்னவா செஞ்ச? இடையில ராசாத்தியக்கா பிரியாணி ஏதோ பேசுன. ஆமா, நீ இந்தாண்ட இருக்க, உன் வீட்டுல இந்த பிரியாணி வாசனை அடிக்குத. அப்ப இந்த அளவுக்கு டேஸ்டா பிரியாணி சமைக்கிறது யாரு? வாசனை நல்லா கம்மன்னு மூக்க தொலைக்குதே. ஏன் சின்ன பொண்ணு, யார் வீட்டுல என்ன வாசனை அடிக்குதுங்கறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவன் மூக்கு மோப்பம் பிடிக்குது? அட சும்மா நிறுத்து. காலையில உன் வீட்டுக்கு பிறந்த நாள் கொண்டாட வந்ததுக்கு வெளியே போனதானே விரட்டி விட்டியே. அடிப்பாடி, வெளியே போன விரட்டி விட்டாங்களா? நீ ஒருத்தி என்னைய துரத்தாத குறையாதான் எங்க மாமியா கேள்வி துரத்தி விட்டுச்சு. என்னது உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்களா? ஏன் என்னாச்சு? காலையில அந்த கேள்வி பெரிய லாம் பாயிண்ட்லாம் பேசும்போதே எனக்கு அது மேல சந்தேகம் வந்துச்சு. என்னவா அதுக்கு பிரச்சனை? வரியா? வாப்பலாம். உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டு பண்ணதா? நான் இருக்கேன், வா. வந்து இன்னைக்கு அந்த கேள்வியை வகுந்து எடுத்துற வகுந்து வா. அதெல்லாம் வேணாம் விடு, அது கிடக்குது ஒண்ணு. அதுகிட்ட எல்லாம் சரிக்கு சமமா வச்சுக்கிட்டா நமக்கு தான் டியாசிங்க. விட்டுத்தல. நான் இப்படி எங்க இருக்கா? போன் போட்டு வர சொன்னா ஆள காணோம். அவ எங்க போய் சேர்த்து ஒளிஞ்சாலே தெரியல. அவ கதையை விடு. அப்ப பிரியாணி யார் வீட்டுல இருந்து வாசனை அடிக்குது? பாவி சின்ன பொண்ணு. அம்மா எருமை எதுக்கு போய் என்னைய தள்ளுன? நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? சத்துட்டா நீ தானே என் பிள்ளைக்கு, என் புருஷனுக்கு, என் குழந்தைக்கு நான் சோறு போடுவேன். அவ செத்தாலும் பரவாயில்ல, பிரியாணி வாடை எங்க அடிக்குதுன்னு கேக்குற? சீ, கல்லஞ்சக்காரி எப்படி இருக்க? உன்னையே என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்குடி. ஏய் சரி, அதெல்லாம் இருக்கட்டும். காலையில சோத்த வாங்கினியா இல்லையா? பசி தாங்க முடியல. போடா, என்ன சோறு? என்ன கதை பேசுறியா? அக்கா, இது என்ன வார்த்தை கேட்டா அதெல்லாம் கேட்கறத விட்டுவிட்டு உனக்கு சோறு தான் இப்ப முக்கியமா? அரே, நானே காலையில இருந்து கடுப்புல கிடக்குறேன். தேவையில்லாத என்னை உசுப்பேத்தி பார்க்காத. ஒழுங்கா சோத்த போடு, நான் சாப்பிட்டுட்டு இங்க படுத்து முடக்குறேன். ஏய் நாலு முடிய, அப்ப நெசமாலுமே அக்கா பிறந்த நாளுக்கு நீ தான் பிரியாணி கிளறியா? ஆண்டி, உன் கையில இவ்வளவு ஒரு அதிசயமான வாசனை இல்லாம வருது. கைய காட்டு. சீ, கர்மம். என்ன ஒரு கன்றாவியான வாடை. சீ. அண்ணே, சோத்தாங்க விட்டுப்புட்டு நொட்டாங்க என் முந்து பார்த்தா அப்புறம் கன்றாவியான வாடை அடிக்காத. என்ன வாடை அடிக்கும்? என்னது நொட்டாங்க? ஐயா, ஐயோ. அக்கா வா எல்லாம் ரெடியா தான் இருக்கு. வா நான் இப்பதான் ஒரு புடி பிடிச்சா. செம்மையான டேஸ்ட் அக்கா, செம்மையான டேஸ்ட். என்ன புடி பிடிச்சா? என்னத்த சொல்றீங்க? என்ன சாப்பிட்ட நீ விட்டுப்புட்ட? அக்கா பிறந்த நாளுக்கு பிரியாணி ஆர்டர் பண்ண சொல்லிச்சிரியா? அதான் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். உங்களை வாங்கன்னு சொன்னா யாரும் வர மாதிரி இல்ல. எனக்கு பசி தாங்க முடியல, அதான் சாப்பிட்டு தொலைச்சு விட்டேன். ஏண்டி, எப்படி இந்த மாதிரி நீ பண்ணலாம்? எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? துரோகி, நம்பிக்கை துரோகி. இப்படி விட்டு சாப்பிட்டு இருக்கே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? உன் வயித்த கலக்க தின்னதுல உனக்கு வாந்தியா வர, உனக்கு பேதி எடுக்க. தள்ளுடி முதல்ல, எட்டு தள்ளு. ஐயோ, எவ்வளவு தின்னாலும் தெரியலையே. பாவி இவளை ஏன் வாங்க சொன்னேக்கா நீ? சின்ன பண்ண, ஏன் கறி பீஸ்ல கைய வைக்க கூடாது சொல்லிவிட்டான். ஏட்டி, அவளை போய் புடிடி. அங்க ஒரு சோத்து பறக்கலாத மொத்தத்தையும் தின்னு தீத்துறோம். போட்டு சீக்கிரம். ஏன் நில்லடியே? ஐயோ, போய் ஒரு நிமிஷத்துல ஒண்டியா எல்லாத்தையும் தின்றாலே. பாவி யாரு பிறந்த நாளைக்கு எவ கொண்டாடுற பாத்தீங்களா? கடவுளே. ஏய் சின்ன பண்ண, பிறந்த நாள் எனக்குடி. நாத்தனாங்கரி ஒருத்தி வீட்டுக்கு வந்திருக்கா. எதுவும் நாளும் நல்லது ஆக்கி போடும். ஒருத்திக்காத அக்கா இருக்கா பாரு. என்னத்தை செய்ய? அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு போல இருக்கு. நானு அதான் கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல யாரும். அசிங்கமா இருக்கு. இந்த பாவி சண்டால வந்து நம்மள கூப்பிட்டுக்கிட்டு போவான்னு பாக்குறேன். பையன் வர மாட்டேங்கிறான். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அங்க போனாலும் சோத்துக்குதான் சாவணும். என் பொட்ட பிள்ளை என்ன பாடுபடுதுன்னு தெரியல. மீனாட்சிய பாத்துக்க சொன்ன, அவ பிள்ளைய பாத்துக்கிறாளா இல்ல என்ன செய்யறா? கடவுளே, எப்படியாச்சும் நான் இன்னைக்கு பொழுதுக்குள்ள ஊடு போய் சேர்ந்துடணும். அதுக்குள்ள எதுவும் கறி மீன் ஆக்கிட்டீங்களான்னு பார்த்தா ஒருத்தையும் நம்மள கண்டுக்கிற மாதிரி தெரியலையே. இன்னைக்கு ஒரு நாடகம் நடத்தித்தான் ஆகணும்பல. மைனி ஏன் மைனி? ஆண்டி, மைனின்னு காலையில பயன் இருக்கிற மாதிரி கத்துற.
எங்க உன் ஆசை மருமவ எங்க நினைக்கிட்ட அவ போற இடம் வர இடம்லாம் என்கிட்ட சொல்லிட்ட போற ஏம்மா இல்ல நீ என்னதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க நீ பெத்த மவ தானே நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் உன் மருமகாரவே என்னைய பார்த்து சிரிக்கிறாளுவ மறைக்கிறாளுவ இந்த ஒரு வாய் தண்ணி இந்தான்னு கொடுக்க மாட்டேங்கிறாளுவ நீ அதை பத்தி எதுவும் கேட்க மாட்டேங்கிற ஆ வந்துட்டு ஒரு நாள் போனா எல்லாரும் எல்லாமே செய்வாங்கட்டான் நீ வந்து ஒரு வருஷத்துக்கு இங்கே உட்காந்து கிடந்தா யார் தான் மதிப்பா ஒரு வருஷமோ 9 வருஷமோ ஆத்தா வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா என்ன அப்ப ஏன் வந்து ஒரு நாள் ஒரே நிமிஷத்துல போனாதான் நாத்தனை கறிக்கு மரியாதையா ஆமாடி ஆமா இப்ப என்ன வேணும் எதுக்கு இப்ப சண்டை கடை மாதிரி கத்திக்கிட்டு நிக்கிற காலையில இருந்து ஒருத்தி நான் சாப்பிடாம கிடக்கேன் அதை பத்தி யாருக்காவது கவலை உண்டா ஏன் சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியதானே அங்க இருந்தா தானே சாப்பிடுறதுக்கு அவ இல்லையா உன் மைனிகிரி சாப்பாடு செய்ய சொல்ல வேண்டியதானே மைனிய காணுமேமா என் துணியை கொண்டு போட்டு துவைச்சு போடுமேன்னு சொன்னேன் அதுல இருந்து ஆளையே காணோம் எங்க போச்சுன்னு தெரியல நான் சாயங்காலம் ஊருக்கு போலாம்னு இருக்கேன் மைனி துணியை துவைச்சிருக்குமா ஏண்டி அறிவு கட்டவள அவளை போய் உன் துணியை துவைக்க சொல்லியிருக்க ஏன் உன் மருமவை துவைச்சா என்ன கை என்ன உடஞ்சா போயிடா சும்மா ஒரு 2 துணி தானே துவைச்சு போட்டுட்டுமா சரி சரி காலையிலே நான் வேற அவளை முறைச்சிட்டேன் அவள் எங்கே போய் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல இந்த அடுப்பு பற்ற வச்சு உலைய போடு நான் போய் அவள் எங்கே இருக்கான்னு தேடி பார்த்து கூப்பிட்டுட்டு வரேன் என்னது அடுப்பு பற்ற வச்சு உலைய நான் போடணுமா ஏன் உங்களுக்கு ஆக்கி வடிச்சு கொட்டதான் நான் அங்கிருந்து இங்கே வந்திருக்கேனே யாரு சும்மா இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத சொல்லிவிட்டேன் என்னைய பார்க்கணும்னு நீ தானே இங்கே வர சொன்ன வர சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறியா என்னைய ஏய் அப்படியெல்லாம் இல்லடியே காலையில ஒரு சின்ன சண்டை தான் அதுக்கு நான் அவள் கோச்சிக்கிட்டு எங்கே போய் உட்காந்துருக்கா இன்னும் சாப்பாடு ஆக்கல வேலை ஒன்றும் செய்யலை ஒரு மருமையை கோச்சிட்டு போய் உட்காந்துருந்தா நீ சமாதானம் பண்ணி கூப்பிட்டுட்டு வா என்னாலெல்லாம் சோறு குழம்பு ஆக்க முடியாது நான் பக்கத்துல வசந்தி வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன் ஏய் சும்மா சே ஏன்டி நீ மட்டும் இப்படி இருக்க அடுத்த வீடு யார் வீட்டுல என்ன ஆக்குறாங்க என்ன போறாங்கன்னு பார்த்து அதை வாங்கி திங்கிறதே வேலை பழுப்பு என் வயிற்றுல தானே நீயும் பிறந்த ஐயோ ஏன் யார் வீட்லயும் வாங்காம அப்படியே வைக்காமலே எங்களை வளர்த்து ஆளாக்கிட்டேன் வசந்தி வீட்டுல எப்பயும் சாப்பிடுறது தானே வசந்தி பொல்லாத வசந்தி கிடக்கா இவ்வளவு கண்டா உனக்கு ஒரு நாளா ஆகாது சரி போகல போ சீக்கிரம் ஒலைய பத்த வச்சு தாக்கு உன் சின்ன மருமவன் எங்க இருக்கா என் தம்பிக்காரன் வந்ததுல இருந்து பார்க்கவே முடியல அவன் எங்க போறான் வரான்னு எதுவும் தெரிய மாட்டேங்குதுடி அவளும் பாவம் புள்ள தச்சு சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியல அவளைதான் கேட்கணும் கேட்டுட்டு நான் சொல்றேன் உன் மருமகளுக்கு ஒண்ணுன்னா நல்ல அடுப்பு பத்த வச்சு சோறெல்லாம் ஆக்கி நல்லா செஞ்சு தானே கொடுப்ப அப்புறம் என்ன இப்ப போ நீயே போய் சமைச்சு போடு அம்மா போய் தொலைகிறம்மா போறேன் நம்ம கஷ்டத்தை அவளும் பார்க்க மாட்டேங்கிறா எல்லாம் நமக்கு வேலை வைக்கதான் வாழவ என்னமோ அதிசயமா இவளை பேசிட்ட மாதிரியும் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே சின்ன பொண்ணு வீட்லயும் வசந்தி வீட்லயும் என்ன சாப்பாடு செஞ்சிருப்பாங்க ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து யார் வீட்டுக்கும் போனதில்ல போய் ஒரு 8 ஊரை சுத்தி பார்த்துட்டு சாயங்காலத்துக்கு ஊருக்கு கிளம்பிட வேண்டியதான் நான் பைக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு சாப்பிட போறேன் வாங்க 2 பேரும் போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம் டேய் நீ மட்டும் போயிட்டு வாடா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் முடிச்சிட்டு வரேன் இன்னும் என்ன வேலை இருக்கு மரத்துக்குலாம் தண்ணி பச்சாச்சு மண்ணள்ளி கொட்டியாச்சு அப்புறம் என்ன வேலை இல்லடா தம்பி பக்கத்துல சுந்தரண்ணா வீட்டு வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு அங்க போய் முடிச்சு கொடுத்துட்டு வரேன் அவங்க வீட்டு வயலுக்கு தான் ஆளு வேலை பாக்குறாங்க போல இருக்கு பாக்குறாங்க தான் நானும் போனா ஒரு 200 300 கிடைக்கும் அதுக்குதான் என்னென்ன நீ காலையில இருந்து நம்ம வயல்ல இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு அதே உடம்பசதியோட பக்கத்து வயலுக்கு வேலைக்கு போறேங்கிற அப்படி என்ன 200க்கு 300க்கு வேலை செஞ்சு வாட போலாம் டேய் போடா நீ நான் வாரேன் நீ போ நான் வாரேன் வீட்டுக்கு போயிட்டு மைனியை கிளம்பி ரெடியா இருக்க சொல்லு அண்ணா வந்துருவாரு உங்களை கிளம்பி இருக்க சொன்னாருன்னு மட்டும் சொல்லு எங்க போறீங்க 2 பேரும் கோயிலுக்கு போலாம்னு இருக்கோம் டயனாவும் வாரம்னு தான் சொன்னிச்சு போய் டயனாவும் கிளம்பி இருக்க சொல்லலாம் போலாம் சரி அப்ப நீங்களே அவளை கூப்பிட்டு போங்க நாளா வரல என்னடா தம்பி கிளம்புடா போயிட்டு வந்துடலாம் அண்ணா இல்லண்ணா நான் காலையில இருந்து எனக்கு புதுசா அந்த விவசாய வேலையெல்லாம் பார்த்ததுல உடம்புலாம் ஒரு மாதிரி அசதியா இருக்கு நீங்க போயிட்டு வாங்கண்ணே டயனா உங்க கூட வரம்னு சொன்னாலா அதிசயமா இருக்கு வந்தா கூப்பிட்டுட்டு போங்க வரலன்னா விட்டுடுங்க சரியா ஆமா இப்போ சுந்தரனை வீட்டு வயலுக்கு ஏன் வேலைக்கு போறேன்னு சொல்றியா இது என்னடா கேள்வி வேலைக்கு எதுக்கு போவாங்க வேலை பார்க்கத்தான் வரவேன்னா எல்லாரும் படுத்து உறங்கவா போவாங்க சும்மா என்னண்ணா நீ கோவத்துக்கு உண்டாத கையில காசு எதுவும் இல்லையா அதெல்லாம் இல்லடா அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு இல்ல நீ காசு இல்லைன்னா இந்த மாதிரி யார் கூப்பிட்டாலும் வேலைக்கு என்ன வேலைக்கா இருந்தாலும் போவ சொல்லு காசு எதுவும் உண்டு தானே என்கிட்ட கேட்டா என்ன நான் கொடுத்துப்போம்ல டேய் என்னடா நீ வேணாண்டா பாவம் டயனாவே வயிற்று பிள்ளைத்தாச்சியா இருக்கு திடீர்னு அதுக்கு ஒரு செலவுனா நீ தான் பார்க்கணும் ஏன் அவளுக்கு செலவுனா நானே தான் பார்க்கணுமா அவ ஆத்தா வீடுல அங்கிருந்து பார்க்க மாட்டாங்க செலவுக்கு எவ்வளவு வேணும் சரி ஒரு 5000 தர போதுமா டேய் 5000மா வேற எவ்வளவு வேணும் ஒரு 10 15 டேய் வேணாண்டா அந்த அளவுக்குலாம் வேணாம்டா ஒரு எதுக்கு நீ சுந்தர வீட்டுக்கு வேலைக்கு போறோம்னு சொன்ன அதான் இவ்வளவு தூரம் ஆச்சு வேற எப்படி வாங்கிட்டு இருந்து மறைக்கிறது சுந்தர வீட்டுக்கு நான் வேலைக்கு போறேன்னு சொன்னது விவசாய வேலையை பார்க்கதாண்டா கையில சுத்தமா காசு இல்ல உன் மைனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வெளியே கூப்பிட்டுருப்பாங்கன்னு காலையிலேயே நேற்று சொன்னா அதான் போகலன்னா கோவப்படுவா அதுக்கு தாண்டா தம்பி இன்னைக்கு போ நான் வாரேன் என்ன மைனுக்கு பிறந்த நாளா சொல்லவே இல்ல என்னன்னு நீ இதை போய் லேட்டா சொல்ற நீ வா முதல்ல மைனுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு எது பிடிக்கும் வந்து வாங்க நீ என்ன அவங்களுக்கு பிடிச்சது சொல்றது அவங்களுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் முதல்ல வா கடத்தலுக்கு போலாம் 2 பேரும் நேரா கடைக்கு போய் மைனுக்கு புடவை வாங்கிக்கிட்டு அப்புறம் கேக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு வரலாம் வானே டேய் வேணாண்டா தம்பி வேணாம் என்னண்ணா நான் கூப்பிட்ட வரமாட்டியா வானே போலாம் வேணாண்டா சொன்னா கேளுடா நான் பாத்துக்கிறேன் போடா அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது வாடா
நீ வர புரியல இப்ப நான் மட்டும் தனியா போய் வாங்கிட்டு வரட்டுமா? ஐயோ, நீ தனியா போனா காசு அதிகமா செலவு பண்ணுவேன். வேணாங்கிறேன், கேட்க மாட்டேங்கிறிய. ஏன் இன்னைக்கு நான் வாங்கி தரேன், ஏன் தரக்கூடாதா? என்ன காசு எதுவும் இல்லைன்னா என்கிட்ட சொல்லுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. என்கிட்ட காசு கேட்கறதுக்கு உனக்கு என்னென்ன கூச்சம்? யாரோ ஒருத்தவங்க கிட்ட காசு எப்படி கேக்குதுங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டு வயலுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்ற. சரி, அதெல்லாம் இப்ப பேச வேணா. நீ முதல்ல கிளம்பு, வா போலாம். அண்ணா, மைனிக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சாப்பாடெல்லாம் எதுவும் சமைக்க வேணாம். இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு ரெஸ்ட்னு சொல்லிடலாண்ணா. பாவன மைனி, இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும். அவளும் என்கிட்ட அது எதாண்டா கேட்டுக்கிட்டு கிடந்தா. பிறந்த நாளைக்கு வெளியில எங்கேயாவது கூப்பிட்டுட்டு போங்க, வீட்லயே அடைஞ்சு கிடந்து ஒரு மாதிரி இருக்கு, பிள்ளைகளும் லீவ் விட்டுட்டாங்க, வாங்க போலாம்னு கூப்பிட்டாடா. அப்ப சாயங்காலமா எல்லாரும் ஒன்னா வெளியே போங்க. இனிமே பாப்பாங்களுக்கு தம்பிக்கெல்லாம் லீவு தானே, தினந்தோறும் எங்கேயாவது போயிட்டு வாங்க. மத்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்னடா வேலை செய்ய தெரியும்? இல்ல நான் பாத்துக்கிறேண்ணே, நீங்க பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க முதல்ல. வா போலாங்கிற, வாண்ணே. இன்னைக்கு மைனோட பிறந்த நாள வேற லெவல்ல கொண்டாடுறோம் நம்ம. இக்க போதுங்க, நீயே சாப்பிடுங்க, சிக்கன் போதுங்க. ஏண்டி பாவி சண்டாளிவளா, 2000 ரூபாய்க்கு பார்சல்ல பிரியாணி ஆர்டர் போட்டு 2 பேரும் நல்லா முக்குன்னு முக்கி விட்டு இப்ப நல்ல சொகுசா கனவு கண்டு உறங்குறீங்களா? சின்னப்பட வசந்திய சாப்பிட்ட சாப்பாடு சரி கட்டுங்க, பொறவா ஆர்டர் போடுறேன். ரொம்ப மண்ணை ஆர்டர் போட்டுதான் உன் வாயில கொட்டணும். ஏட்டு ஏந்திரடி. ஏ அம்மா, என்னக்கா இக்க சாப்பிட்டு மதமதப்பா இருக்கணும். இப்பதான் செத்த கண்ணா சந்தேன், அது பொறுக்கலையா? புரட்டைய பத்திய குண்டானிக்கே திரும்ப மாடு ஏந்திரடி. ஏய் நாலுமடி, யாண்டி உனக்கு தூக்கம் வரலன்னா எல்லாரும் தூக்கத்தையும் கெடுப்பியா? என்ன பண்ண, நான் பைத்தரிச்சல இங்க சாவறேன். உங்க 2 பேருக்கும் தூக்கம் கேட்கறா? தூக்கம் ஐயோ, எல்லாம் உன் வேலை தானே. என்னக்கா சொல்லு, தூக்கம் வருது. ஓசில கிடைச்சா நல்லா ஒய்யாரமா தின்னுபிட்டு ஓன்னு கொரட்டை விட்டு தூங்குகிறியே. ஏக்கா, உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பண்ணணும்? உன் மாமியில வெட்டணுமா? சொல்லுக்கா, உன் மாமியில வெட்டி கலங்கதம் பண்ணணுமா? சின்ன பண்ண வாடி போலாம். ஏக்கா, உன் மாமியில வெட்டி இன்னைக்கு துண்டு படமா விட மாட்டா. பாக்கா, அவ எப்படிக்கா உன்னை புது படவை கட்டியிருக்கான்னு கேட்க முடியும்? பாக்க போலாம். நாக்க இழுத்து வச்சு அறக்கறனா இல்லையான்னு பாரு. ஆமா நல்லபடி எந்திரடி. பாவா அக்கா பர்த்டே மூடையே வேஸ்ட் பண்ணிடுச்சு. அதே ஒரு பிறந்த நாள் கொண்டாட முடியுதா பாரு. ஏய் நாலுமடி, நீ அவ ஆத்தால பாத்துக்க, நான் அவ மவளை பாத்துக்கிறேன். அம்மிகளை தூக்கி அவ தலையில போட்டு தக்காளி நசுக்க ரசம் வைக்கிற மாதிரி நசுக்கு நசுக்கி எக்கா உனக்கு கெல்ப்தியா ஒரு ரசம் வச்சு தரேன்க்கா. எந்திரா பதிலா எந்திரா. இன்னைக்கு வெட்டு ஒண்ணு துண்டு 2 ஆத்தலை மௌலியும் ஓட ஓட துரத்துறனா இல்லையான்னு பாரு. ஏய் அந்த டைம் வந்துட்டியா? அவ வேற இருக்கல, நம்ம 2 பேர் தானடி இருக்கோம், அவளுங்க 3 பேர் இருக்காங்களே. அப்புறம் அக்கா இருக்குல்ல, அக்காவும் கூட சேர்த்துக்கலாம். ஏய் நம்ம 2 பேரும் சேர்ந்தா 30 பேரை அடிச்சு தள்ள மாட்டோம். என்னடி அக்கா 2000 ரூபாய்க்கு பிரியாணில ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன், அக்காவுக்காக அது கூட செய்ய மாட்டோமா? ஆமாடி சின்ன பண்ணே, சரியா சொன்ன. இன்னைக்கு ஆத்தா அம்மாவ ஓப்படியா எல்லாரையும் உதச்சி துரத்தி ஓரம் கட்டமா இல்லையா பாரு. அக்கா எழுந்து வாக்காங்கிறல, எழுந்து வா. ஏய் அதே என்னடி கூப்பிட்டுக்கிட்டு வாடி நம்ம போலாம். இன்னைக்கு அவளுங்களை உண்டு இல்லாத ஆக்கிரமா இல்லையானு பாரு. இன்னைக்கு அவளுங்களை ஓட விட ஊரை விட்டு துரத்த முடியும். இதுதான் அக்காவுக்கு நம்ம கொடுக்குற பிறந்த நாள கிஃப்ட். சூப்பர் சின்ன பண்ணே, சூப்பர். வாடி போலாம், அவளுங்கள நம்மள பாத்துக்கலாம். வாடி. கொஞ்சம் விட்டா ஓவர தலைமையில ஏறி உட்காந்து ஆடுவாளுங்க பிள்ளைய, கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டாளுங்களா? நீ கவலைப்படாத, நாங்க இருக்கோம். ஏய் அட பைத்தியக்கார கிறுக்குச்சிருக்கோளா. ஏய் இதா நில்லுங்கடியே. என்ன பண்ணி தொலைக்க போறளவுன்னு தெரியலையே. போற வேகத்தை பார்த்தா வீட்டுல உள்ள ஒவ்வொரு ஆளையும் கண்டந்தமா வெட்டி கூறு பட்டுவளவுல இருக்கு. ஐயோ என்ன பண்ண, நில்லுமா. 4 மணி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா எங்க பேச்ச நாங்களே கேட்க மாட்டோம். நீ நடக்கிறத வேடிக்கை மட்டும்